ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். சரிம்மா, ரிக்ஷாவுக்கு ஃபெடலும் இந்த லைட்டு பெல்லு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போட்டுடலாம் இப்போ. ஓகே, நான் அந்த பெல்லுக்கு ஆக்சுவலாக பழைய ரிக்ஷாவில் வந்து நான் இங்கேயே பெல்லு கொடுத்துருப்பேன். அதுக்கு பதில் ரிக்ஷாவில் அந்த கீழ் பக்கத்தில் தானே கயர் எப்படி இழுத்து இழுத்து தானே இது பண்ணுவாங்க, அதனால் அந்த மாதிரியே போடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா, நான் சில்வர் கலரே கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சில்வர் கலர், இல்லைன்னா அந்த ஒயிட்டே கொடுத்துக்கிடுங்க, பரவாயில்ல. பில்லுக்கு 5 மணிக்கு ஒத்துக்கோங்கம்மா. ஒரு பாதி ஒயர் எடுத்து 5 மணி அந்த சக்கரை இந்த பெருசாகிட்டு தான் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. இந்த சக்கரை இன்னும் கொஞ்சம் பேக் சைடு வரணும். இங்கே சும்மா நான் சின்னதாக உங்களுக்கு இது போடுறேன். உங்கள் வேல் வந்து ஆக்சுவலாக இவ்வளோத்துக்கு தான் வரும். எந்த தான் கொஞ்சம் பெரிய இதுவாகிடவே, ஏன்னா எந்த பழைய சின்ன சைஸு, அது நல்ல கேப்பு தெரியும். இந்த போர்ஷன் இதுதான், இந்த போர்ஷனில் பாதி தூரத்துக்கு வந்துடுச்சு. நான் அப்புறமா நிதானமாக வீல் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு படிக்கட்டும் போடணும், அதுவும் நான் வந்து போடுறேன். 5. ஓகே, இப்போது இடது கையில் 2 மணி, வலது கை ஒயர்லையும் 2 மணி. இந்த வலது கை ஒயரை இடது கை ஒயரில் இருக்கிற 2வது மணியில் கொத்துக்கிடுங்க. மறுபடியும் ஒரு 5 மணி ரவுண்டு வந்துடுச்சா, இன்னும் ஒன்று அதே போல் இடது கை ஒயரில் 2 மணி, வலது கை ஒயரில் 2. இந்த ஒயரை இந்த 2வது மணியில் விடணும். இப்போ 3 போட்டிருக்கோமா. இப்போது இந்த ஒயரில் கீழே இப்படி வலது கை பிடிச்சிக்கிட்டு இருக்குல்லம்மா, அதில் 1 மணியை கொத்துக்கிடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இங்கே வருது இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்கிறதுல கொத்துக்கிடுங்க. இடது கையில் 3 மணி, வலது கையில் 1 மணி. இந்த 3வது மணியில் இந்த ஒயரை விட்டு இப்படி போயிடுது. சரிங்களா, 3 ரவுண்டு போட்டிருக்கோமா. இப்போது இந்த வலது கை ஒயரில் ஒரே 1 மணி கொத்துக்கிட்டு இப்படி வச்ச உடனே இந்த ரவுண்டில் இந்த சைடு இப்படி உங்களுக்கு தெரியுது இல்லையா, கீழே இப்படி ஒன்று வரும், இந்த பக்கம் ஒன்று, இப்படி 3. ஸோ அந்த மணியில் கொடுத்து இப்போ 2 மணிக்கு வருங்க. 3 மணியில் ஒயர் இருக்கும், இப்போ 2 மணிக்கு வருங்க. இந்த 2வது மணியில் இப்போ எப்படி பார்த்தீங்களான்னா 1 2 3 4 5 6 7 8 மணி இந்த ரவுண்டு கீழ்ப்பக்கம். மேலே பார்த்தீங்களன்னா 1 2 3 4 மணி தான் இருக்கும். சரியா, இப்போ இந்த
2 மணி கோத்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு மேலே 4 மணி வருது பாருங்கள், அதில் 1 மணியில் விடுங்க. அதே போல் இந்த ஒயரையும் கொண்டு வந்து இந்த 4 மணியில் இந்த பக்கத்து மணியில் அப்படி விடுங்க. இப்போது இந்த 2 ஒயரையுமே நான் சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு முடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் ஒரு கிண்ணம் மாதிரி இப்படி இருக்கும். மேலே இந்த 4 மணியும் என்ன கீழே இந்த ஏன்னா கொஞ்சம் அந்த பெல்லு கீழே அகலமாக இருக்கும் இல்லையா, அது இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு 10-12 கருப்பு மணி கோத்துக்கோங்க. பதினஞ்சு மணி கோத்துருக்கம்மா. கோத்துட்டு அந்த ஒயரை இப்படி ஒரு சின்னதாக நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, அங்கே நடுவில் குச்சி வைக்கலை, அதனால் மணியில் கோத்தாலும் இந்த குறுக்கில் இப்படி மணி வருது இல்லையா, 1 2 3, அதில் ஏதாவது ஒரு மணிலே இந்த 2 ஒயரையும் கோத்துடுங்க. ஓகே, அதை இது உள்ளே போடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். சரியா? இந்த சிங்கிள் பீஸ் ஒன்று நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இல்லையா, சிங்கிள் பீஸ் ஒன்று போட்டிருக்கோம்ல, எப்படி அது உள்ளே விட்டு இந்த மணியில் கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு இன்னும் ஒரு 7-8 மணி கோத்து இதில் ஏதாவது ஒரு போட்டு முடியும். அப்போ இந்த கையில் பிடிச்சி தானே அவர் இப்படி இப்படி மணி இது பண்ணிப்பாங்க இல்லையா, அப்படி. இது ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிற போலன்னா கொஞ்சம் மணி எடுத்துருங்கம்மா, பரவாயில்ல. நான் கூட இதுவாக இருக்குமோன்னு நினச்சேன். 2 4 6 8 12 மணியை கோருங்க போதும். சரியா? ஓகே, ஏன்னா சின்னதாக இருந்தால் தான் ரொம்ப அப்புறம் பெருசு வேண்டாம். ஓகே, இப்போ அந்த ஒரு 10 மணியை இங்கே கோத்துக்கோங்க. இந்த 10 மணி கோத்துருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்து பக்கத்து பக்கத்து மணியில் விடுங்கம்மா. ஒரே மணியில் விட்டு முடி போடாதீங்க. இங்கே வருது பாருங்கள், இதில் இந்த நிற்கிற மணியில் ஒரு ஒயரை விடுங்க.
ஓகே. இப்போ அதே போல் இந்த பக்கத்து மணியில், ஏன்னா ஒரு மணிலேயே விட்டு அப்படியே முடி போட்டிங்கன்னா அந்த முடி சின்னதில்லை, இந்த மணிலேருந்து அப்படியே நழுவி வந்துடும் ஒவ்வொரு மணியாக. அதுக்காக தான் இப்போ 2 பக்கமாக ஒயரை கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி வராது. இந்த ஒரு மணிலையும் இந்த ஒரு மணிலையும் ஒயரை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரை இப்படி இந்த ஒரு பக்கம் மணியில் கொடுத்து அப்புறமா முடிச்சு போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ அவர் இதை பிடிச்சி இப்படி இது பண்ணுறதுக்கு சரியா, அதுக்காக தான். இப்போ லைட்டுக்கும் நான் சில்வரே கொடுத்துட்றேம்மா. எல்லோவாவது ரெட்டாவது கொடுங்க. இப்போ இதில் இந்த மேல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் வேண்டாம். இங்கே 2வது ஸ்கொயர் வருது இல்லையா, மேல் ஸ்கொயரினுடைய கீழ்ப்ப மணி. அதாவது இப்படி வர நீளத்தில் இங்கே ஒன்று நம்ம சென்டராக போட்டிருப்போம் இல்லையா, அதுவும் இதுவும் ஜாயின் ஆகிற இந்த தண்டினுடைய கீழே ஒரு ரோ வருது இல்லையா, 1 2 3 4 5 6 8 9 10 11, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 விட்டு சென்டர் மணி, அது இந்த நிற்கிறதுல வர இந்த சைடு மணி 2, இந்த 4 மணிக்கு இந்த ரோவில் வர நடுமணி இப்படி நிற்கிறதுல இந்த சைடு மணி இந்த சைடு மணி இந்த 4 மணியில் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? நான் சில்வர் கலரே கொடுக்குறேன், நீங்கள் எல்லோவோ ஆரஞ்சோ எது ஒன்றா கொடுத்துக்கிடுங்க. லைட்டுக்கு 4 மணிக்கு வருங்கம்மா. இதுவும் 5 5 தான் வரும். சரியா? எப்படி பெல்லுக்கு போட்டோமோ அதே போலயே. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குதா, 3 மணிக்கு ஒத்துக்கிடுங்க. ஓகே. இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற இந்த மணியில் விடணும். மறுபடியும் 3 மணி. இப்போ இந்த மணி இந்த மணி ரெண்டுத்துலேயுமே ஒயர் விடணும். ஓகேவா?
இப்போ 2 மணி கொத்தா போதும். 3 மணியில் ஒயர் இருக்குது. ஓகே, இப்போது பக்கத்து மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. விட்டு 2 மணி கொத்துக்கிடுங்க. மறுபடியும் 2 மணியில் விடணும். மறுபடியும் ரெண்டு மணியில் கொத்தா 1 மணி கொத்திங்களன்னா போதும். சரியா? மொத்தம் 5 தானே வரும். லாஸ்ட்டில் 2 மணி கோத்து ஓகே. இந்த முதல்ல கொத்தம்ல அந்த மணிலையும் கொடுங்க. இப்போ 1 மணி கோத்து முடிச்சு போட்டுருங்க. கோத்து வர ஒயரை இந்த எல்லா மணிலையும் கோத்துட்டு, நான் ஒரு இடத்துல 2 மணி கோத்துட்டேன்னா
ஓகேவா? இப்போ லைட்டும் போட்டாச்சு, பெல்லும் போட்டாச்சு. இப்போ ஃபெடல் ஒரு இது போடுறேன், நீங்கள் இன்னொன்று போட்டுக்கிடுங்க. ஓகேவா? இப்படி 2க்கு 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒயரை இப்படி கொடுத்து சரியா? இதில் ஒரு 4 அல்லது 5 மணி பார்த்தீங்களா? இப்போது ஃபெடல் இதே போல் இந்த பக்கம் நான் என்ன சொன்னேன், 2 மணி எக்ஸ்ட்ரா கோருங்க. ஒரு ஃபெடல் மேலே இருக்கணும், ஒரு ஃபெடல் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் இருக்கும் இல்லையா எப்போவுமே. அதனால் இதுக்கு வந்து நம்ம 4 மணி கோத்துருப்போம். ஆக்சுவலாக இதுக்கே 6 கோத்துருக்கலாம், கொஞ்சம் கீழே வந்திருக்கும், ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற போல் இருக்குது. இதுக்கு வந்து 5 மணி கோட்டுக்கோங்க, அடுத்ததுக்கு 2 மணி எக்ஸ்ட்ரா 7 மணி கோருங்க. அப்போது இந்த ஃபெடல் வந்து இப்படி ஒரு இது கீழ்க்கு இருக்கும், அந்த ஃபெடல் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அப்போது எப்போவுமே ஒரு ஃபெடல் மேலே ஒரு ஃபெடல் கீழே இருந்தால் காலை வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லைட்டு போட்டாச்சு, ஃபெடல் போட்டாச்சு, பெல்லும் போட்டாச்சு. இங்கே எனக்கு படிக்கட்டு போடுறதுக்கு முடியல, ஏன்னா இந்த வீல் நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. வீல் இந்த பழைய ரிக்ஷாவில் பார்த்திங்களன்னா சின்னதாக அழகாக இருந்திருக்கும். நான் அந்த வளையல் சைஸே எடுத்துன்னு இருக்கலாம். வளையல் சைஸை விட அந்த திக்கு வளையலாக எடுத்து போட்டுட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுதான் அங்கே மெல்லிசு வளையல் போட்டிருந்தோம்னா அது இவ்வளோ தடி அந்த பட்டை வளையல் இருக்குமே, அதில் போட்டுட்டேன் தெரியாமல். அது ரொம்ப எனக்கு டேமேஜ் ஆகிப்போச்சு. இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு படிக்கட்டு போடலாம். படிக்கட்டுக்கு எப்படி போடணும்னு சொன்னால், நம்ம ஃபெடலுக்கு போட்டிங்க இல்லையா 2 2ன்னு, அதுக்கு பதில் 4 2ன்னு போட்டுக்கிடுங்க. 4 நீளம் 2 அகலம்னு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம போட்டிருக்கிறது 2 2, இன்னும் 2 இதே போல் போடுங்க. போட்டு அதை நம்ம இங்கே 5 மணி கோத்துருக்கோம் இல்லையா, அதே போலையே 5 அல்லது 4 மணி கோத்து இங்கே இந்த எட்ஜில் ஒன்றும் இந்த வீலுக்கு வரத்துக்கு முன்னே ஒரு மணிலேயுமா இப்படி கோத்து இங்கே இப்படி சும்மா தொங்க விடுங்க. நம்ம அதில் தான் காலை வச்சு ரிக்ஷாவில் முன்னெல்லாம் ஏறுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் and comment. Okay, thank you.